அவன் என் செயினை பிடுங்கிட்டு என்னை டம்மான்னு தள்ளி விட்டுட்டு தலையில் அடி, காலில் அடி, கையில் அடி, விரலெல்லாம் அடி. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. என்னை விடுன்னு சொன்ன என்னை பிடிச்சி எப்படி தள்ளி விட்டுட்டான். எப்படி இந்த சினிமா நடக்கிற மாதிரியே நடந்துக்குது இன்னைக்கு. எனக்கு நான் நினைச்சே பார்க்கல. பேர் லக்ஷ்மி. நான் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக 2 பேர் பைக்கில் போனானுங்க. போயிட்டு நான் இந்த ஜெயலட்சுமி கடை வழியாக தான் ஓரமாக தான் போயிருந்தேன். போகும்போது டக்குன்னு என் பக்கம் திரும்பினானுங்க. வந்தவொடனே கை தோல் மேலே வச்சு இந்த செயினை பிடுங்க ஆரம்பித்தேன். நான் கத்த ஆரம்பித்தேன். எனக்கு கத்துறேன் ஒருத்தரும் அந்த நேரத்துக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தங்களா அவன் என் செயினை பிடுங்கிட்டு என்னை டம்மான்னு தள்ளி விட்டுட்டு தலையில் அடி, காலில் அடி, கையில் அடி, விரலெல்லாம் அடி. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் வந்தாங்க. வந்துட்டு பாதி இந்த செயினோட இந்த குண்டு கோத்துந்தான் இது பாதி எடுத்துட்டான். எடுத்துட்டு மீதிலாம் கீழே விழுந்துச்சு. இங்கே இருக்கிறவங்களாம் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து பையில் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தான். பையன் எல்லாமே எஸ்ஐலேருந்து எல்லாம் நிறைய ஒரு 4-5 போலீஸ்கார் பைக்கில் 2 பேர் தான். ஃபுல்லாக முகப்பொடி. ஒருத்தன் இது போட்டிருந்தான் ஹெல்மெட்டு, ஒருத்தன் முகமுடி போட்டிருந்தான். ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தான். போனவன் ரிட்டர்ன் தான் என்னை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். இவங்கிட்ட எவ்வளோ போராடினேன். என்னை விடுன்னு சொன்னேன். என்னை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டான். ஜோராக தள்ளி விட்டான். அதுனா எனக்கு இந்த சைடும் வலி, இந்த இடத்துலலாம் வலி. போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு தான் பையன் தான் இட்டுன்னு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தான். எஸ்ஐலாம் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆமாங்க. நான் 13 வயசுலேருந்து வேலை செய்கிறேங்க. இன்னைக்கு நாளைக்கு நான் வேலை செய்யலை. 13 வயசுலேருந்து நான் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்கிறவங்க வீட்டில் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லதாக பார்த்துப்பாங்க. ஆமாம். நான் இன்னைக்கு நாளைக்கு வேலைக்கு போகல. 13 வயசுலேருந்து வேலைக்கு போகிறேன். 25 வருஷமாக இந்த பெரியார் நகரில் தான் நான் இருந்துருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நான் இப்படி ஆனது. எனக்கு இது அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் கூட எனக்கு இதுலேருந்து மீண்டு வர முடியல. அதுக்கு தகுந்த தண்டனை கொடுங்க சார். அதுதான் சொல்கிறது. இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு நான் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் திடீர்னு நாங்கள் இது இல்லை. எவ்வளோ ஒரு ரூபாய்க்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு வீட்டில் 2000 ரூபாய்க்கு எவ்வளோ போய் வேலை செஞ்சுட்டு வருவேன். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைங்கள நான் வளர்த்து வச்சுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஆகணும், எனக்கு இந்த மாதிரி ஆகணும். நான் நிறைய டிவியில் பார்த்துருக்குறேன், எல்லாம் பார்த்துருக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஆகணும்னு நினச்சி பார்க்கல. டக்குன்னு வந்தான். எப்படி இந்த சினிமா நடக்கிற மாதிரியே நடந்துக்குது இன்னைக்கு. எனக்கு நான் நினச்சே பார்க்கல. காலையில் எப்போம்மா நான் 5:30 மணிக்கு கூட போவேன். வேலை செய்கிற வீட்டில் சீக்கிரம் சொல்லும் போது கூட நான் இருட்டோட 5 மணிக்கு கூட எழுந்து போட்டேன். இந்த மாதிரி நடந்ததே இல்லை. சாமி நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு தான் வேண்டிட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு டக்குன்னு இருக்கு. என் கழுத்தில் எதனா வச்சு கழுத்தில் வச்சு அறுத்துன்னு தான் நான் போய் எழுந்திருப்பேன். இந்த 2 நாள் முன்னாடி தான் கயிறை மாற்றினேன். இது ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்க பாருங்க. இன்னும் கூட இந்த இடத்துலலாம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு ஆயிருக்குது என் உடம்பு. கையில் பாருங்க, இந்த சைடில் பாருங்க, கையெல்லாம் இன்னும் கூட இந்த நடுக்க எனக்கு போகல. அந்த அளவுக்கு காலையில் நடந்துக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. எனக்கு அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்போ பிடிச்ச நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முக்கியமாக பாதுகாப்பு கொடுங்க சார். எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு கொடுங்க. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது யாருக்குமே. சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.